NCERT Max Chapter 3 Pairs of Linear Equation in Two Variables Exercise 3.3 உள்ள எல்லா சமம் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷினில் நமக்கு 4 சப்டிஷன்ஸ் இருக்குது. ஒவ்வொரு சப்டிஷனாக பார்த்துட்டே வரலாம். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பார்க்கலாம் பாருங்கள். Solve the following pair of linear equation by the elimination method and the substitution method அப்படின்னு நமக்கு சொல்லியிருக்காங்க. First subdition x plus y equal to 5 and 2x minus 3y equal to 4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். ஸோ அந்த 2x minus 3y equal to 4 நம்ம செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு ஈக்குவேஷனை நான் ஆட் பண்ண போகிறேன். ஸோ அப்படி ஆட் பண்ண அப்படின்னா ஸோ இங்கே ஒய் டேர்ம் நம்ம கேன்சல் பண்ணுற மாதிரி நான் செய்யணும். ஓகேவா? ஸோ அப்போ ஒய் டேர்ம் கேன்சல் பண்ணணும் அப்படின்னா ஸோ இங்கே நமக்கு ப்ளஸ் ஒய் மட்டும்தான் இருக்குது. ஆனால் இங்கே நமக்கு -3y இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ இந்த ஒய் டேர்மை வந்து நம்ம 3யாக மாற்றணும். ஸோ அப்போ அந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே வந்து நான் 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நான் தான் கீழே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ ஈக்குவேஷன் 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஈக்குவேஷன் 1 ஃபுல்லாகவே நான் வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஓகேவா? ஸோ மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 3x கிடைக்கும் ப்ளஸ் 3y கிடைக்கும் ஈக்குவல் டு 5 3s நமக்கு 15 வந்துடும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷனில் எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ அப்படியே எடுத்து எழுதுகிறோம். 2x minus 3y ஈக்குவல் டு 4. இது செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ இது ரெண்டையும் நம்ம இப்போ ஆட் பண்ணுறோம். ஸோ 3xஐயும் 2xஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 5x கிடைக்கும். ஸோ ப்ளஸ் 3yயும் -3y நமக்கு கேன்சலேஷன் ஆகிடும். ஈக்குவல் டு 15ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 19 கிடைக்கும். ஓகேவா? ஸோ நம்ம எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 19. இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 5 வந்து ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது டிவிஷனில் வந்துடும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 19/5 கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸோட வேல்யூவை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1ல் இல்லைனா ஈக்குவேஷன் நம்பர் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யோட வேல்யூவை நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் வந்து ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். ஸோ நான் அதை இங்கே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள். சப்ஸ்டியூட் எக்ஸ் ஈக்குவல் டு 19/5 இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேவா? ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்து நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இங்கே எக்ஸுக்கு பதிலாக நம்ம 19/5 அப்படின்னு எழுதணும். ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 5 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நம்ம ஒய்யோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ ஒய் ஈக்குவல் டு 5. இந்த ப்ளஸ் 19/5 வந்து நமக்கு ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது -19/5 அப்படின்னு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இங்கே கீழே நமக்கு 5க்கு கீழே டினாமினேட்டரில் 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். ஸோ அப்போ ஒய் ஈக்குவல் டு கீழே டினாமினேட்டரில் 1ஐயும் 5ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 5 கிடைச்சிரும். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணும்போது இந்த 5 வந்து இந்த 5ஓட நமக்கு மல்டிப்ளை ஆகும். ஸோ 5 5s நமக்கு 25 கிடைக்கும். ஸோ நடுவில் உள்ள அந்த மைனஸ் சிம்பிள் நமக்கு அப்படியே வரும். ஸோ இந்த 1 வந்து நமக்கு 19ஓட மல்டிப்ளை ஆகும். ஸோ 119s 19 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ y ஈக்குவல் டு ஸோ 25லேருந்து 19 சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு 6 வரும். ஸோ டினாமினேட்டரோட 5 நமக்கு அப்படியே இருக்கும். ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு 6/5 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ சொல்யூஷன் வந்து நமக்கு எக்ஸோட வேல்யூ 19/5 கிடச்சிருக்கு. ஒய்யோட வேல்யூ நமக்கு 6/5 கிடச்சிருக்கு. இது ஆன்சர். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கொஷினில் செகண்ட் சப்டிஷன் 3x + 4y ஈக்குவல் டு 10, 2x minus 2y ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். ஸோ நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இந்த ஃபஸ்ட்டு ரெண்டு ஈக்குவேஷனை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த செகண்ட் ஈக்குவேஷனை நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஏன்னா நான் அந்த ஒய் டேர்மை வந்து கேன்சல் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே நமக்கு 2 மட்டும்தான் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ அந்த செகண்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ இது வந்து நமக்கு -4y அப்படின்னு கிடைக்கும். ஸோ தட் நம்ம ஒய்யோட டேர்மை நம்ம ஈஸியாக கேன்சலேஷன் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷனே செகண்ட் ஈக்குவேஷனை ஆட் பண்ண போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நமக்கு எந்த சேஞ்சஸும் இல்லை. ஸோ அப்படியே நம்ம எடுத்து எழுதுகிறோம். 3x + 4y ஈக்குவல் டு 10. ஓகேவா? ஸோ இது ஃபஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாக நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 4x - 4y ஈக்குவல் டு 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது வந்து செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இப்போ இதை நம்ம ஆட் பண்ணுறோம். ஸோ 3xஐயும் 4xஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 7x கிடைக்கும். ஸோ ப்ளஸ் 4y - 4y நமக்கு கேன்சலேஷன் ஆகிடும். ஈக்குவல் டு 10ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 14 கிடைக்கும். ஸோ எக்ஸோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 14. மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 7 நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது டிவிஷனில் வந்துடும். ஸோ 1 7s 7, 2 7s 14 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு 2 அப்படின்னு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் இந்த எக்ஸோட வேல்யூவை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணி ஈஸியாக ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் தான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. சப்ஸ்டியூட் எக்ஸ் ஈக்குவல் டு 2 இன் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இங்கே 2 எக்ஸுக்கு பதிலாக ஒரு 2 -2y ஈக்குவல் டு 2 அப்படின்னு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் 2 2s 4 அப்படின்னு வரும். ஸோ -2y ஈக்குவல் டு 2. ஸோ நெக்ஸ்ட்டு -2y equal to 2.
ஸோ இந்த +4 நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நமக்கு -4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ தட் நமக்கு -2y ஈக்குவல் டு ஸோ ப்ளஸ் மைனஸ் டிஃப்ரெண்ட் சிம்பிள். ஸோ சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 2 வரும். பிக் நம்பர் சிம்பிள் நமக்கு மைனஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு y ஈக்குவல் டு -2 மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற -2 நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது டிவிஷனில் வந்துடும். ஸோ இந்த மைனஸும் கேன்சலேஷன் ஆகிடும். 1 2s are 2 1 2s are 2. ஓகேவா? ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு 1 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ நமக்கு எக்ஸோட வேல்யூ 2 கிடச்சிருக்கு, ஒய்யோட வேல்யூ 1 கிடச்சிருக்கு. இது ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டினில் தேர்ட் சப்டிவிஷன் 3x - 5y - 4 ஈக்குவல் டு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 9x ஈக்குவல் டு 2y + 7 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா? ஸோ இதை நம்ம அரேஞ்ச் பண்ணி எழுதிக்கலாம் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் 3x - 5y இந்த -4 இந்த கான்ஸ்டன்ட் டேர்மை நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போயிடலாம். ஸோ அப்போ நமக்கு 3x - 5y. ஸோ இதை நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு போகும்போது -4 வந்து நமக்கு +4 மாறிடும். ஸோ அப்போ ஈக்குவல் டு 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு 9x ஈக்குவல் டு 2y + 7 அப்படின்னு இருக்கு. ஸோ அப்போ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள அந்த 2yயை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடலாம். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு 9x - 2y. ஓகேவா? ஸோ +2y நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது -2y ஆகிடும். ஈக்குவல் டு 7 நமக்கு அப்படியே இருக்கும். ஸோ இதை நம்ம செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து செகண்ட் ஈக்குவேஷனை சப்ராக்ட் பண்ண போகிறேன். ஸோ நான் ஒய் டேர்ம் தான் கேன்சல் பண்ண போகிறேன். ஸோ அப்போ ஒய் டேர்ம் ரெண்டுமே நமக்கு ஒரே மாதிரி இல்லை. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஒரே மாதிரி மாற்றணும். ஸோ இப்போ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஸோ இது நமக்கு 10y வந்துடும். அதே மாதிரி செகண்ட் ஈக்குவேஷனை நான் 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது நமக்கு 10y அப்படின்னு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ அப்போ கீழே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து செகண்ட் ஈக்குவேஷன் சப்ராக்ட் பண்ணுறேன். ஸோ சப்ராக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நான் 2ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ நமக்கு 6x - 10y ஈக்குவல் டு 4 2s are 8 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட்டு செகண்ட் ஈக்குவேஷனை நான் 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். ஸோ அப்போ 9 5s are நமக்கு 45x அப்படின்னு கிடைக்கும். -10y வந்துடும். ஈக்குவல் டு 7 5s are நமக்கு 35 வந்துடும். ஸோ இது வந்து நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ இப்போ சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்றதுனால ஸோ இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் உள்ள சிம்பிள் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ ப்ளஸ்ஸாக இருந்தால் நமக்கு மைனஸ் ஆகிடும். ஸோ இங்கே நமக்கு மைனஸாக இருக்குது. ஸோ ப்ளஸ்ஸாக மாறிடும். அதே மாதிரி இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால நமக்கு மைனஸாக மாறிடும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள் ப்ளஸ்ஸு மைனஸு டிஃப்ரெண்ட் சிம்பிள். ஸோ சப்ராக்ட் பண்ணணும். ஸோ சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 39x வரும். பிக் நம்பர் சிம்பிள் வந்து மைனஸ். ஸோ -39x. ஓகேவா? ஸோ இப்போ -10y + 10y நமக்கு கேன்சலேஷன் ஆகிடும். ஈக்குவல் டு ஸோ அதே மாதிரி இங்கே நமக்கு டிஃப்ரெண்ட் சிம்பிள் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ அந்த 35லேருந்து 8 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 27 வரும். பிக் நம்பர் சிம்பிள் வந்து நமக்கு மைனஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ தட் x ஈக்குவல் டு -27. இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற -39 வந்து ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது டிவிஷனில் வந்துடும். ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த மைனஸும் நமக்கு கேன்சலேஷன் ஆகிடும். ஸோ இதை நான் 3 டேபிளில் கேன்சலேஷன் பண்ணுறேன். 9 3s are நமக்கு 27 கிடைக்கும். 1 3s are 3 3 3s are நமக்கு 9 கிடைக்கும். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு 9/13 கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த எக்ஸோட வேல்யூவை நான் ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறேன். ஸோ நான் அதை இங்கே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. சப்ஸ்டியூட் எக்ஸ் ஈக்குவல் டு 9/13 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஓகேவா? ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1ஐயும் நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இப்போ இந்த 3 எக்ஸுக்கு பதிலாக 9/13 -5y ஈக்குவல் டு 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் இது 3ஐயும் 9ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 27/13 -5y ஈக்குவல் டு 4 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் -5y ஈக்குவல் டு 4. ஸோ இந்த +27/13 வந்து நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது -27/13 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த 4க்கு கீழே நமக்கு டினாமினேட்டரில் 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ இப்போ நம்ம இதை கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணணும். ஸோ அப்போ -5y ஈக்குவல் டு ஸோ கீழே டினாமினேட்டரில் 1ஐயும் 13ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 13 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ 13ஐயும் 4ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 52 வந்துடும். ஸோ நடுவில் உள்ள இந்த மைனஸ் சிம்பிள். அதே மாதிரி 1ஐயும் 27ஐயும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 27 வந்துடும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த -5y ஈக்குவல் டு ஸோ இந்த 52லேருந்து 27ஐ சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 25 வரும். ஸோ கீழே டினாமினேட்டரில் நமக்கு 13 வந்துடும். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ y ஈக்குவல் டு 25/13. இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற -5 நமக்கு ஈக்குவல்ட்டுக்கு ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது கீழே டிவிஷனில் -5 இந்த மாதிரி நமக்கு கிடச்சிடும். ஓகேவா? ஸோ 1 5s are 5 5 5s are நமக்கு 25 அப்படின்னு நம்ம இதை கேன்சலேஷன் பண்ணிடலாம். ஸோ அப்போ y ஈக்குவல் டு இங்கே நமக்கு மைனஸ் இருக்குது. ஸோ -5/13 அப்படின்னு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ
எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 9/13 கிடைச்சிருக்கு. ஒய்யோட வேல்யூ வந்து நமக்கு -5/13 கிடைச்சிருக்கு. இது ஆன்சர். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ல ஃபோர்த் சப்டிவிஷன் x/2 + 2y/3 = -1 அண்ட் x - y/3 = 3 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நமக்கு ஃப்ராக்ஷன் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணி இதை சிம்பிளிஃபை பண்ணி நம்ம நார்மல் ஈக்குவேஷன் ஃபார்மில் கொண்டு வரலாம் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே கீழே டினாமினேட்டரில் இந்த 2வையும் 3யும் மல்டிப்ளை பண்ணி 2 3s are 6 அப்படின்னு எழுதிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த 3ஆல் இந்த எக்ஸை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 3x அப்படின்னு கிடைக்கும். ஸோ நடுவில் உள்ள இந்த ப்ளஸ் சிம்பிள். நெக்ஸ்ட் இந்த 2ஆல் அந்த 2yயை நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா 2 2s are நமக்கு 4. ஸோ அப்போ 4y கிடைக்கும். ஸோ ஈக்குவல் டு நமக்கு -1 வரும். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 3x + 4yயை நம்ம இங்கே அப்படியே வச்சுக்கிறோம். ஈக்குவல் டு ஸோ இந்த -1 நமக்கு அப்படியே இருக்குது. ஸோ இங்கே கீழே டினாமினேட்டரில் இருக்கிற 6 வந்து நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு மூவ் ஆகும்போது நமக்கு மல்டிப்ளிகேஷனில் வந்துடும் இந்த மாதிரி. ஓகேவா? ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு 3x + 4y ஈக்குவல் டு ஸோ -6 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கே கீழே எக்ஸுக்கு கீழே டினாமினேட்டரில் 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ இதே நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் தான் பண்ண போகிறோம். ஸோ கீழே டினாமினேட்டரில் 1 3s are 3 அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த 3ஆல் இந்த எக்ஸை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 3x அப்படின்னு கிடைக்கும். ஸோ நடுவில் உள்ள இந்த மைனஸ் சிம்பிள். ஸோ இந்த 1ஆல் ஒய்யை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஒய் தான் வரும். ஓகேவா? ஸோ ஈக்குவல் டு 3 நமக்கு அப்படியே இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு இந்த 3x - y ஈக்குவல் டு 3 நம்ம அப்படியே எழுதிக்கிறோம். ஸோ இங்கே நமக்கு கீழே டினாமினேட்டரில் இருக்க 3 வந்து நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நமக்கு மல்டிப்ளிகேஷனில் 3 வந்துடும். ஸோ அப்போ நமக்கு 3x - y ஈக்குவல் டு 9 அப்படி கிடைக்கும். ஸோ இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2 அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் இந்த ஈக்குவேஷன் நம்பர் 1லேருந்து ஈக்குவேஷன் நம்பர் 2 நான் சப்ராக்ட் பண்ண போகிறேன். ஸோ சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா ஸோ இந்த 3x இங்கே நமக்கு 3x இருக்கு இல்லையா? ஸோ இது நமக்கு கேன்சலேஷன் ஆகிடும். ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு சேம் சிம்பிளாக இருக்குது. ஸோ அதே மாதிரி 3x அப்படின்னு இருக்குது. ஸோ சேம் சிம்பிளாக இருந்தால் நம்ம சப்ராக்ட் பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு சிம்பிள் சேஞ்ச் ஆகும். ஸோ அதனால இதை நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் நான் அப்படியே எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ 3x + 4y ஈக்குவல் டு -6. இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன்லேயே நமக்கு எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ அதே நம்ம அப்படியே எடுத்து எழுதுகிறோம். 3x - y ஈக்குவல் டு 9. ஓகேவா? ஸோ இது வந்து நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ சப்ராக்ஷன் பண்ணுறதுனால செகண்ட் ஈக்குவேஷனில் உள்ள சிம்பிள் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்போ இந்த +3x வந்து நமக்கு -3x மாறிடும். ஸோ அதே மாதிரி இந்த மைனஸ் வந்து நமக்கு ப்ளஸ் சிம்பிளாக மாறிடும். ஸோ இங்கே நமக்கு ப்ளஸ் சிம்பிள் இருக்கிறதுனால நமக்கு மைனஸ் சிம்பிளாக மாறிடும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்கள் +3x -3x நமக்கு கேன்சலேஷன் ஆகிடும். ஸோ இது நமக்கு சேம் சிம்பிள். ஸோ ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணால் நமக்கு 5y அப்படின்னு கிடைக்கும். ஈக்குவல் டு ஸோ இங்கே நமக்கு மைனஸ் சேம் சிம்பிள். ஸோ ஆட் பண்ணால் நமக்கு 15 வரும். பிக் நம்பர் சிம்பிள் நமக்கு மைனஸ் வந்துடும். ஓகேவா? ஸோ நம்ம ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ தட் y ஈக்குவல் டு -15. இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 5 வந்து ஈக்குவல் டு ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது டிவிஷனில் வந்துடும். ஸோ 1 5s are 5, 3 5s are நமக்கு 15 வந்துடும். ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு -3 அப்படின்னு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் இந்த ஒய்யோட வேல்யூவை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 2ல் சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸோட வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். நான் கீழே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. சப்ஸ்டியூட் y ஈக்குவல் டு -3 இன் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இங்கே 3x மைனஸ் ஸோ ஒய்க்கு வந்து ஒரு -3. ஓகேவா? ஸோ இந்த மைனஸ் வந்து இந்த ஈக்குவேஷனில் இருக்கிற மைனஸ். ஸோ ஒய்யோட வேல்யூ வந்து ஒரு -3 ஈக்குவல் டு மைனஸ். ஸோ நெக்ஸ்ட் 3x இந்த மைனஸ் நமக்கு +3 ஆகிடும். ஈக்குவல் டு 9 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் 3x ஈக்குவல் டு 9. ஸோ இந்த +3 நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நமக்கு -3 ஆகிடும். ஸோ அப்போ 3x ஈக்குவல் டு நமக்கு 9லேருந்து 3 சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 6 அப்படின்னு வந்துடும். ஸோ நெக்ஸ்ட்டு x ஈக்குவல் டு 6. ஸோ இந்த மல்டிப்ளிகேஷனில் இருக்கிற 3 வந்து நமக்கு டிவிஷனில் வந்துடும். ஸோ அப்போ 1 3s are 3, 2 3s are 6 அப்படின்னு கிடைக்கும். ஸோ அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு 2 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ ஆல்ரெடி நம்ம ஒய்யோட வேல்யூ வந்து நம்ம -3 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ அப்போ இதான் ஆன்சர். நெக்ஸ்ட்டு செகண்ட் கொஷினில் நமக்கு 5 சப்டிவிஷன்ஸில் சம் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சம்மாக பார்த்துட்டே வரலாம். Form the pair of linear equations in the following problems and find their solutions by the elimination method அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 5 சப்டிவிஷன்ஸ்லேயும் நமக்கு வந்து வேர்ட் ப்ராப்ளம் மெத்தடில் வந்து சம்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேருந்து நம்ம லீனியர் ஈக்குவேஷன்ஸை நம்ம ஃபார்ம் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் அதோட சொல்யூஷன்ஸை நம்ம எலிமினேஷன் மெத்தடில் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். இஃப் we add 1 to the numerator and subtract 1 from the denominator, a fraction reduces to 1. It becomes 1/2 if we only add 1 to the denominator. What is the fraction அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே நம்ம நியூமரேட்டரை வந்து எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே மாதிரி டினாமினேட்டரை ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நான் கீழே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. லெட் த நியூமரேட்டர் பி எக்ஸ் அண்ட் த டினாமினேட்டர் பி ஒய். ஓகேவா? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை நம்ம ரீட் பண்ணலாம் பாருங்க. இஃப் வி ஆட் 1 to the numerator. ஓகேவா? ஸோ அப்போ நியூமரேட்டர் அப்படின்றது எக்ஸு, டினாமினேட்டர் அப்படின்றது ஒய்.
ஓகேவா? ஸோ இப்போ நியூமரேட்டரோட நம்ம 1 ஆட் பண்ணணும். அப்போ எக்ஸ் ப்ளஸ் 1 அப்படின்னு வந்துடும். நெக்ஸ்ட் பாருங்க சப்ராக்ட் 1 ஃப்ரம் த டினாமினேட்டர். அப்போ டினாமினேட்டர்லேருந்து 1 நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஸோ சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 1 கிடைக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ இதுலேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம் பாருங்க. ஸோ இங்கே நமக்கு கீழே டினாமினேட்டரில் 1 இருக்கிறதா அர்த்தம். ஸோ கிராஸ் மல்டிப்ளிகேஷன் நம்ம பண்ணலாம். ஸோ 1ஓட நம்ம எதை மல்டிப்ளை பண்ணாலும் நமக்கு சேம் அதே தான் கிடைக்கும். ஸோ அப்போ இங்கே நமக்கு எக்ஸ் ப்ளஸ் 1 வந்துடும் ஈக்குவல் டு இந்த 1ஓட இந்த ஒய் மைனஸ் 1 நம்ம மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா சேம் அதே நமக்கு ஒய் மைனஸ் 1 தான் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த ஒய் டேர்மை வந்து லெஃப்ட் ஹேண்ட் சைடில் கொண்டு வந்துடுவோம். ஸோ நம்பர்லாம் நம்ம ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வந்துடலாம். ஸோ அப்போ எக்ஸு ப்ளஸ் ஒய் வந்து நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது மைனஸ் ஒய் வந்துடும் ஈக்குவல் டு -1 நமக்கு இங்கே அப்படியே இருக்கும். இங்கே இருக்கிற +1 வந்து நமக்கு ரைட் ஹேண்ட் சைடில் வரும்போது இதுவும் நமக்கு -1 மாறிடும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு -1 ஆட் பண்ணால் நமக்கு -2 வந்துடும். ஸோ இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் சென்டென்ஸை நம்ம ரீட் பண்ணலாம் பாருங்க. இட் பிகம்ஸ் 1/2 if only add to the denominator what is the fraction அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நியூமரேட்டரில் நமக்கு எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ டினாமினேட்டரில் மட்டும் நம்ம 1 ஆட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு நியூமரேட்டர் வந்து எக்ஸாவே அப்படியே இருக்கும். டினாமினேட்டரில் நம்ம 1 ஆட் பண்ணுறோம். ஸோ அப்போ ஒய் ப்ளஸ் 1ன்னு கிடைக்கும். ஈக்குவல் டு நமக்கு 1/2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 1/2 நம்ம எடுத்து எழுத போகிறோம். ஸோ இதே நம்ம அப்படி கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம். இந்த 2 வந்து எக்ஸோட மல்டிப்ளை ஆகும். அதே மாதிரி இந்த 1ஓட இந்த ஒய் ப்ளஸ் 1 வந்து நமக்கு மல்டிப்ளை ஆகும். ஓகேவா? ஸோ அப்போ 2ஓட எக்ஸ் மல்டிப்ளை ஆனால் நமக்கு 2x கிடைக்கும். ஈக்குவல் டு ஸோ இந்த 1ஆல் ஒய் ப்ளஸ் 1 மல்டிப்ளை பண்ணால் சேம் நமக்கு அதே தான் கிடைக்கும். ஸோ அப்போ ஒய் ப்ளஸ் 1 எடுத்து எழுதிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் இந்த 2x நம்ம இங்கே அப்படியே வச்சுக்கிறோம். ஸோ இந்த ரைட் ஹேண்ட் சைடில் உள்ள இந்த ஒய்யை நம்ம லெஃப்ட் ஹேண்ட் சைடு கொண்டு வரும்போது -y வந்துடும். ஈக்குவல் டு இந்த 1 நம்ம இங்கே அப்படியே வச்சுக்கலாம். ஸோ இதை நம்ம செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறோம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குது, செகண்ட் ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ எலிமினேஷன் மெத்தடில் நம்ம எக்ஸ் ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ கண்டுபிடிச்சி அதை நம்ம ஃப்ராக்ஷன் ஃபார்மில் கொண்டு வந்து எழுதணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து செகண்ட் ஈக்குவேஷனை நான் சப்ராக்ட் பண்ண போகிறேன். ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது இந்த ஒய் டேர்ம் வந்து நமக்கு கேன்சல் ஆகிடும். ஓகேவா? ஸோ ஒய் டேர்ம் கேன்சல் ஆகும்போது நம்ம இந்த எக்ஸோட வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ இங்கே எடுத்து எழுதலாம் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் எக்ஸ் மைனஸ் ஒய் ஈக்குவல் டு -2. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் செகண்ட் ஈக்குவேஷன் 2x minus y equal to 1. இது செகண்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ இது சப்ராக்ட் பண்ணுறதுனால செகண்ட் ஈக்குவேஷனோட சிம்பிள் நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ ப்ளஸ்ஸாக இருந்தால் நமக்கு இது மைனஸ் ஆகிடும். இங்கே மைனஸாக இருக்கிறதுனால இது நமக்கு ப்ளஸ் ஆகிடும். அதே மாதிரி இங்கே +1 இருந்தால் இது நமக்கு மைனஸ் ஆகிடும். ஓகேவா? ஸோ இப்போ ப்ளஸ்ஸு மைனஸ் டிஃப்ரெண்ட் சிம்பிள். ஸோ சப்ராக்ட் பண்ணணும். ஸோ 2xலேருந்து 1x சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 1x வரும். ஸோ பிக் நம்பர் சிம்பிள் வந்து மைனஸ். ஓகேவா? ஸோ அப்போ -x அப்படின்னு கிடச்சிருச்சு. ஸோ மைனஸ் ஒய்யும் நமக்கு ப்ளஸ் ஒய்யும் கேன்சலேஷன் ஆகிடும். ஈக்குவல் டு மைனஸ் மைனஸ் சேம் சிம்பிள். ஸோ 2 + 1 வந்து நமக்கு 3 வந்துடும். பிக் நம்பர் சிம்பிள் வந்து மைனஸ். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த மைனஸ் நமக்கு கேன்சலேஷன் ஆகிடும். ஸோ எக்ஸோட வேல்யூ வந்து நமக்கு 3 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த எக்ஸோட வேல்யூவை ஈக்குவேஷன் நம்பர் 1 இல்லைனா ஈக்குவேஷன் நம்பர் 2. ஓகேவா? ஸோ இதில் வேணாலும் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ நான் ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறேன். ஸோ நான் கீழே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. சப்ஸ்டியூட் எக்ஸ் ஈக்குவல் டு 3 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இங்கே எக்ஸுக்கு பதிலாக நான் 3 எடுத்து எழுதுறேன். -y ஈக்குவல் டு -2 அப்படின்னு இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த -y நம்ம இங்கே அப்படியே வச்சுக்கிறோம். ஈக்குவல் டு -2. இந்த +3 ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நமக்கு -3 ஆகிடும். ஸோ அப்போ -y ஈக்குவல் டு ஸோ மைனஸ் மைனஸ் சேம் சிம்பிள். ஸோ ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணால் நமக்கு -5 கிடைக்கும். ஸோ இந்த மைனஸ் நமக்கு கேன்சலேஷன் ஆகிடும். ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ வந்து நமக்கு 5 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு 3 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஒய்யோட வேல்யூ நமக்கு 5 அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஸோ இங்கே எக்ஸ் அப்படின்றது நியூமரேட்டர், ஒய் அப்படின்றது டினாமினேட்டர். ஸோ அப்போ நமக்கு ஃப்ராக்ஷன் வந்து x/y. ஸோ 3/5 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இந்த 3/5 அப்படின்றது தான் ஃப்ராக்ஷன் ஃபார்ம். இது ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின்ல செகண்ட் சப்டிவிஷன். 5 years ago Noori was thrice as old as Sonu. 10 years later Noori will be twice as old as Sonu. How old are Noori and Sonu அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நூரியோட ஏஜ் வந்து நம்ம எக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். சோனோட ஏஜ் வந்து நம்ம ஒய் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நான் இங்கே சொல்யூஷனில் எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் பாருங்க ஃபர்ஸ்ட் சென்டென்ஸில் 5 years ago. ஓகேவா? ஸோ 5 yearsக்கு முன்னாடி நூரி வாஸ் thrice as old as சோனு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 5 yearsக்கு முன்னாடி ஸோ நூரி வந்து எக்ஸ் மைனஸ், அதாவது ஸோ இப்போ வந்து நூரியோட ஏஜ் வந்து எக்ஸ் அப்படின்னா ஸோ 5 years ago அப்படிங்கும்போது ஸோ 5 வந்து நம்ம இங்கே சப்ராக்ட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ அதே மாதிரி சோனோட ஏஜ்லேருந்தும் நம்ம 5 வந்து சப்ராக்ட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இப்போ பாருங்க நூரி வாஸ் thrice as old as சோனு. ஓகேவா? ஸோ அப்போ இந்த சோனோட ஏஜை வந்து 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஸோ இது வந்து நூரியோட ஏஜுக்கு ஈக்குவல் ஆகிடும். ஓகேவா? ஸோ அப்போ x - 5
ஈக்குவல் டு 3 இன்ட்டு ஒய் மைனஸ் 5 இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிரும். ஸோ இதுலேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணலாம். ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் 5 ஈக்குவல் டு இந்த 3ஆல் நம்ம உள்ளார மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ 3y மைனஸ் 15 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸு. ஸோ இந்த 3y நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது மைனஸ் 3y அப்படின்னு வந்துடும். ஈக்குவல் டு மைனஸ் 15. இந்த மைனஸ் 5 நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது ப்ளஸ் 5 அப்படின்னு வந்துடும். ஸோ இப்போ எக்ஸ் மைனஸ் 3y ஈக்குவல் டு டிஃப்ரெண்ட் சிம்பிள் சப்ராக்ட் பண்ணணும். ஸோ சப்ராக்ட் பண்ணால் நமக்கு மைனஸ் 10 வரும். ஸோ இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் செகண்ட் சென்டென்ஸை நம்ம ரீட் பண்ணலாம் பாருங்க. 10 years later நூரி வில் பி ட்வைஸ் as old as சோனு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ அப்போ 10 years later அப்படின்னா ஸோ 10 இயர்ஸுக்கு அப்புறம். ஓகேவா? ஸோ அப்போ 10 இயர்ஸுக்கு அப்புறம் அப்படிங்கும்போது ஸோ நூரியோட ஏஜ்லேயும் நம்ம 10 இயர்ஸ் ஆட் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி சோனுவோட ஏஜ்லேயும் நம்ம 10 இயர்ஸ் ஆட் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ இன்னொரு வாட்டி சென்டென்ஸை ரீட் பண்ணலாம். நூரி வில் பி ட்வைஸ் as old as சோனு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ சோனுவோட ஏஜை நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் ஸோ அது வந்து நூரியோட ஏஜுக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதை நம்ம இப்போ சிம்பிளிஃபை பண்ணி செகண்ட் ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணலாம் பாருங்கள். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 10 நமக்கு அப்படியே இருக்கும். ஸோ இந்த 2ஆல் நம்ம உள்ளார மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ 2y ப்ளஸ் 20 அப்படின்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸ். ஸோ இந்த ப்ளஸ் 2y நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது மைனஸ் 2y வந்துடும். ஈக்குவல் டு 20. இந்த ப்ளஸ் 10 வந்து ரைட் ஹேண்ட் சைடு வரும்போது நமக்கு மைனஸ் 10 அப்படின்னு வந்துடும். ஓகேவா? ஸோ அப்போ எக்ஸ் மைனஸ் 2y ஈக்குவல் டு ஸோ 20 மைனஸ் 10 வந்து நமக்கு 10 அப்படின்னு வந்துடும். ஸோ இது வந்து நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன். நெக்ஸ்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்லேருந்து செகண்ட் ஈக்குவேஷன் நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஸோ சப்ராக்ட் பண்ணும்போது இந்த எக்ஸ் டேர்ம் நமக்கு கேன்சலேஷன் ஆகிடும். ஸோ ஒய்யோட வேல்யூ நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் கீழே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. ஸோ ஈக்குவேஷன் 1 மைனஸ் 2. ஓகேவா? ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1ஐ எடுத்து எழுதியிருக்கேன். ஈக்குவேஷன் நம்பர் 2ஐ எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இதை வந்து சப்ராக்ட் பண்ணணும் அப்படின்றதுனால இந்த செகண்ட் ஈக்குவேஷனோட சிம்பிள் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கணும். ஸோ ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால இங்கே மைனஸ் ஆகிடும். மைனஸாக இருந்தால் இது நமக்கு ப்ளஸ்ஸாக மாறி போயிடும். ஸோ ப்ளஸ்ஸாக இருக்கிறதுனால இங்கே நமக்கு மைனஸ் வந்துடும். ஓகேவா? ஸோ ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் நமக்கு கேன்சலேஷன் ஆகிடும். ஸோ மைனஸ் ப்ளஸ் டிஃப்ரெண்ட் சிம்பிள் சப்ராக்ட் பண்ணால் நமக்கு ஒய் வரும். பிக் நம்பர் சிம்பிள் மைனஸ். ஸோ மைனஸ் ஒய் வரும். ஈக்குவல் டு மைனஸ் மைனஸ் நமக்கு சேம் சிம்பிள். ஸோ ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணால் நமக்கு மைனஸ் 20 வரும். ஓகேவா? ஸோ இந்த மைனஸும் மைனஸும் நமக்கு கேன்சலேஷன் ஆகிடும். ஸோ அப்போ y ஈக்குவல் டு நமக்கு 20 அப்படின்னு கிடைக்கும். நெக்ஸ்ட் இந்த ஒய்யோட வேல்யூவை ஈக்குவேஷன் நம்பர் 2ல நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி எக்ஸோட வேல்யூவை ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் பாருங்க. சப்ஸ்டியூட் y ஈக்குவல் டு 20 இன் ஈக்குவேஷன் நம்பர் 2. ஈக்குவேஷன் நம்பர் 2 எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ எக்ஸ் மைனஸ் 2 ஒய்க்கு பதிலாக 20 ஈக்குவல் டு 10. ஸோ எக்ஸ் மைனஸ் 40 அப்படின்னு கிடைக்கும். ஈக்குவல் டு 10. நெக்ஸ்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 10. ஸோ இந்த மைனஸ் 40 நமக்கு ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நமக்கு ப்ளஸ் 40 ஆகிடும். ஸோ அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு நமக்கு 50 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ எக்ஸ் அப்படின்றது நமக்கு இங்கே நூரியோட ஏஜ். ஒய் அப்படின்றது நமக்கு சோனுவோட ஏஜ். கீழே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்க. நூரிஸ் ஏஜ் ஈக்குவல் டு 50 இயர்ஸ் அண்ட் சோனோஸ் ஏஜ் ஈக்குவல் டு 20 இயர்ஸ். இது ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் கொஸ்டின்ல தேர்ட் சப்டிவிஷன். த சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் எ 2-digit number is 9. Also 9 times this number is twice the number obtained by reversing the order of the digits. Find the number அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 2-digit நம்பர் அப்படின்னா அதில் நமக்கு டென்ஸ் பிளேஸும் ஒன்ஸ் பிளேஸும் மட்டும்தான் இருக்கும். ஸோ நான் டென்ஸ் பிளேஸை வந்து எக்ஸ் அப்படின்னு எடுத்திருக்கிறேன். அதே மாதிரி ஒன்ஸ் பிளேஸை வந்து ஒய் அப்படின்னு எடுத்திருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த நம்பர் அப்போ எப்படி இருக்கும்? இந்த நம்பர் வந்து நமக்கு 10x + y. ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மேட்டில் தான் நமக்கு அந்த நம்பர் இருக்கும். ஓகேவா? ஸோ ஏன்னா 10x அப்படின்றது நமக்கு டென்ஸ் பிளேஸ் அப்படின்றதுனால ஸோ 10x ப்ளஸ் ஒன்ஸ் பிளேஸில் ஒய். ஸோ ப்ளஸ் ஒய். ஓகேவா? ஸோ இந்த ஃபார்மேட்டில் நமக்கு அந்த நம்பர் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸை நம்ம ரீட் பண்ணலாம் பாருங்க. த நம்பர் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் எ 2-digit number is 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த டிஜிட்டை மட்டும் ஆட் பண்ணணும். ஸோ அப்போ x plus y equal to 9. ஓகேவா? ஸோ இந்த 2 டிஜிட்டை நம்ம ஆட் பண்ணால் அதோட வேல்யூ வந்து நமக்கு 9 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நம்ம ஈக்குவேஷன் நம்பர் 1 அப்படின்னு எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் செகண்ட் சென்டென்ஸ் பார்க்கலாம் பாருங்க. ஆல்சோ 9 times this number is twice the number obtained by reversing the order of the digits அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 9 times this number அப்படின்னா ஸோ இந்த நம்பர். ஓகேவா? ஸோ 9 times ஸோ 9 into 10x plus y equal to. ஸோ இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னா twice the number obtained by reversing the order of the digits. ஓகேவா? ஸோ ரிவர்ஸ் அப்படின்னா ஸோ 10y plus x அப்படின்னு ரிவர்சபிள் ஆகிடும். ஓகேவா? ஸோ இது வந்து 2 times of the reversible நம்பருக்கு ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ 2 into 10y plus x இதுக்கு நமக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம் பாருங்க. ஸோ இந்த 9ஆல் நம்ம உள்ளார மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ 90x plus 9y ஈக்குவல் டு அதே மாதிரி ஆர்ஹெச்எஸ்லேயும் நம்ம 2ஆல் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணணும். ஸோ 20y
ப்ளஸ் 2x அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ இந்த எக்ஸ் டேர்ம் ஒய் டேர்ம்லாம் நம்ம ஒரு சைடு கொண்டு வந்துடலாம். ஸோ 90x மைனஸ் 2x ஓகேவா. ஸோ இந்த ப்ளஸ் 2x நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது நமக்கு மைனஸ் 2x அப்படின்னு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த ப்ளஸ் 9y. ஸோ இந்த ப்ளஸ் 20y நமக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வரும்போது நமக்கு மைனஸ் 20y அப்படின்னு கிடைச்சிரும். ஸோ நமக்கு கான்ஸ்டன்ட் டேர்மே இல்லை. ஸோ தட் நம்ம 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஸோ 90xலேருந்து 2x சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 88x அப்படின்னு கிடைக்கும். ஸோ ப்ளஸ் மைனஸ் டிஃப்ரெண்ட் சிம்பிள். ஸோ அதே மாதிரி நம்ம சப்ராக்ட் பண்ணணும். ஸோ சப்ராக்ட் பண்ணால் நமக்கு 11y வந்துடும். ஸோ பிக் நம்பர் சிம்பிள் வந்து மைனஸ். ஸோ மைனஸ் 11y வந்துடும் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இதை நம்ம செகண்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் ஃபுல்லாகவே நம்ம 11ஆல் மல்டிப்ளை பண்ணிடணும். ஏன்னா ஸோ அப்போ தான் வந்து நமக்கு இங்கே ப்ளஸ் 11y வரும். ஸோ அப்போ இந்த ப்ளஸ் 11yயும் மைனஸ் 11yயும் நமக்கு கேன்சலேஷன் ஆகும். ஓகேவா. ஸோ அப்போ இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நான் 11ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். நான் கீழே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள். ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1ஐயும் 2ஐயும் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட் ஈக்குவேஷனை நான் 11ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ 11ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது ஸோ இது வந்து நமக்கு 11x ப்ளஸ் 11y ஈக்குவல் டு 99 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷனில் நமக்கு எந்த சேஞ்சஸும் கிடையாது. ஸோ அதை நம்ம அப்படியே எடுத்து எழுதுகிறோம். 88x மைனஸ் 11y ஈக்குவல் டு 0. ஸோ இது வந்து நமக்கு செகண்ட் ஈக்குவேஷன். ஸோ ஆட் பண்ணும்போது நம்ம சிம்பிள் சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. ஸோ அப்படியே நம்ம டேரெக்டாக ஆட் பண்ணலாம் பாருங்கள். ஸோ 11xஐயும் 88xஐயும் ஆட் பண்ணால் நமக்கு 99x வரும். ஸோ ப்ளஸ் 11y மைனஸ் 11y நமக்கு கேன்சலேஷன் ஆகிடும். ஈக்குவல் டு 99 ப்ளஸ் 0 நமக்கு 99 கிடச்சிரும். ஸோ நெக்ஸ்ட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 99. மல்டிப்ளிகேஷனில் இருக்க 99 நமக்கு டிவிஷனில் வந்துடும். ஸோ 199 சார் 99, 199 சார் 99. ஸோ இப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு 1 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து நமக்கு டென்ஸ் பிளேஸோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸோட வேல்யூவை ஈக்குவேஷன் நம்பர் 1 இல்லைனா 2 ஓகேவா. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1ல் சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் பாருங்கள். ஸோ அப்போ நான் ஈக்குவேஷன் நம்பர் 1ல் இந்த எக்ஸோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி ஒய்யோட வேல்யூவை கண்டுபிடிக்கிறேன். ஸோ நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள். சப்ஸ்டியூட் x ஈக்குவல் டு 1 இன் ஈக்குவேஷன் நம்பர் 1. ஸோ ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்து எழுதியிருக்கேன். ஸோ இங்கே எக்ஸுக்கு பதிலாக 1 எடுத்து எழுதுறேன். ப்ளஸ் y ஈக்குவல் டு 9. நெக்ஸ்ட்டு y ஈக்குவல் டு 9. இந்த ப்ளஸ் 1 ரைட் ஹேண்ட் சைடு போகும்போது நமக்கு மைனஸ் 1 ஆகிடும். ஸோ அப்போ ஒய்யோட வேல்யூ நமக்கு 8 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஓகேவா. ஸோ இப்போ டென்ஸ் பிளேஸில் எக்ஸோட வேல்யூ நமக்கு 1 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஒன்ஸ் பிளேஸ் ஒய்யோட வேல்யூ நமக்கு 8 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இந்த நம்பர் நமக்கு எப்படி இருக்கும். ஸோ அந்த ஃபார்மட் நம்ம ஆல்ரெடி நமக்கு கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள். ஸோ த நம்பர் 10x ப்ளஸ் ஒய் இந்த ஃபார்மட்டில் இருக்கும். ஸோ இதில் எக்ஸ் அண்ட் ஒய்யோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணி அந்த நம்பரை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஸோ நான் அதை கீழே எடுத்து எழுதியிருக்கேன் பாருங்கள். த நம்பர் ஈக்குவல் டு 10x ப்ளஸ் ஒய் ஓகேவா. ஸோ இங்கே 10 எக்ஸுக்கு பதிலாக 1 ப்ளஸ் ஒய்க்கு பதிலாக 8 ஓகேவா. ஸோ அப்போ 10 ப்ளஸ் 8 நமக்கு 18 கிடைக்கும். ஸோ அதான் அந்த நம்பர் ஓகேவா. ஸோ இதான் அந்த ஆன்சர். நெக்ஸ்ட்டு